நீங்க படம் சக்சஸ்னு சொல்றீங்க. ஆனா லைக்காவுக்கு அது லாஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்களே. விடாமுயற்சி படம் சக்சஸ் ஆச்சா? அவங்க ரீசெண்டாக தொட்ட நிறைய படங்கள் கை கொடுக்கல. லைக்கா அவ்வளோதாங்க முடிச்சிட்டாங்க. இனிமேல் படமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பயங்கரமாக கத்தி டான்ஸ் ஆடுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் படத்தில் பெருசாக இல்லை. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விடாமுயற்சி பற்றி முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். விடாமுயற்சி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு? படம் சக்சஸ் ஆச்சா? 2 வார முடிவில் ஆக்சுவலாக எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, லைக்கா வந்து ஒரு அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் ஒன்று எதிர்பார்த்தாங்க. பட் விடாட்டியும் படம் வந்து பெரிய சக்ஸஸ் தாங்க. படத்துக்கு வந்து முதல் நாள் ஒரு கலவையான விமர்சனம் வந்தாலும் செகண்ட் டேலேருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் கரெக்டான ஃபிகர் சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் 200 கோடியை தாண்டி இருக்கும். அது கன்ஃபார்ம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் பெரிய படங்கள்னு இந்த படத்துக்கு போட்டியே எந்த படமுமே கிடையாது. ஒரு பக்கம் குடும்பஸ்தன் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. பாட்டில் ராதாலாம் அதோட ரன் டைமே முடிஞ்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் கூட தொட்டிருக்கும், 1000 தேட்டர் கூட தொட்டிருக்கும். ஸோ அதனால் படத்துக்கு வந்து மொதல் நாள் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் படம் நல்ல கலெக்ஷன் தான். என்னுடைய கணிப்பு 200 கோடிக்கு மேலே ஈஸியாக அடிச்சிருக்கும். பட் லைக்கா வந்து அஃபிஷியலாக சொல்லாதனால அதுக்கு மேலே நம்ம டேபிள் ப்ராஃபிட் மாதிரி நம்ம எதுவும் பேச முடியாது இல்லையா. ஆனால் லைக்காவுக்கு இந்த படம் சக்ஸஸ். நான் வந்து தியேட்டர் ரன் மட்டும் சொல்ல, தியேட்டர் ரன்லேயும் படம் சக்ஸஸ். அது இல்லாமல் ஓடிடி அப்புறம் டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது லைக்காக்கு இந்த படம் ஒரு லாபகரமான படம். நீங்க படம் சக்சஸ்னு சொல்றீங்க. ஆனா லைக்காவுக்கு அது லாஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்களே. இல்லைங்க, இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்து எல்லா படத்துக்குமே வரும்னு வச்சுங்க. ஒரு தயாரிப்புன்றவங்க அவங்க அஃபிஷியலாக சொல்கிற வரைக்கும் படம் லாஸா இல்லை வந்து கெயினான்னு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் உண்மை ஷோவில் படம் எந்த அளவுக்கு புக் ஆயிருக்கு, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை நாட்கள் படம் ஓடுது, எத்தனை ஷோஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணும்போது படம் சக்ஸஸ். இந்த லைக்காவுக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு 1.5 வருஷமாக நடந்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது. ஏன்னா அவங்க ரீசெண்டாக தொட்ட நிறையா படங்கள் கை கொடுக்கல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 பெரிய அடி. அவங்க இன்வெஸ்ட் பண்ணது அப்படிலாம் பார்க்கும்போது. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக்காவுக்கு அந்த படத்தினால லாஸ் கிடையாது. ஏன்னா போட்ட காசை அவங்க எடுத்துட்டாங்க. பெரிய லாபம் கிடைக்கல இந்தியன் 2ல. ஆனால் லைக்காவில் ஒரு சிலரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, கம்பெனியவே மூடிட்டாங்கன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்வியாக ரீசெண்டாக இருக்குது. சில சேனல்ஸில் லைக்கா அவ்வளோதாங்க முடிச்சிட்டாங்க, இனிமேல் படமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போதைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் பேசணும். அதை பாசிட்டிவாக பேசுகிறது இருக்குது, நெகட்டிவாக பேசுகிறது இருக்குது. நெகட்டிவாக பேசினா ஈஸியாக ரீச் ஆகும். அதனால அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பெரிய நிருபர்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களாம் கூட அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே யூடியூப்பில் வந்துட்டான்னு வச்சுங்க. பட் நான் கேள்விப்பட்டது, லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 படங்கள் வேட்டையன் மற்றும் விடாமுயற்சி, இந்த 2 படமே அந்த கம்பெனிக்கு லாபகரமான படங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து அவங்க லூசிஃபர் பார்ட் 2 எம்புரான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கான வேலை நடந்துட்டு இருக்கும்போதே, விடாமுயற்சி படத்துக்கான ரிலீஸ் வேலை நடந்துட்டு இருக்கும்போதே எம்புரான் படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு அந்த படத்தை ப்ரமோட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துக்கு பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு. ஸோ லைக்கா இப்போதைக்கு சேஃப் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இதுக்கப்புறமாக, ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தாங்களே. இதுக்கப்புறம் மீடியம் பட்ஜெட் படங்கள், கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு நச்சுன்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்றதா இருந்தா, விடாமுயற்சி திரைப்படம் லைக்காக்கு லாபமா நஷ்டமானா லாபம் தான். ஃபேன்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்க? ஃபேன்ஸ் வந்து, அதாவது ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், நான் நம்ம சேனல்லே வந்து ரிவ்யூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த முதல் ஷோ பார்த்துட்டு பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணுவாங்கல்ல ஃபேன்ஸ், அவங்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவங்க பயங்கரமாக கத்தி டான்ஸ் ஆடுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் படத்தில் பெருசாக இல்லை. அந்த ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப ஒரு யதார்த்தமான கதையில் தான் ஏகே நடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், கொஞ்சம் நியூட்ரலான படம் பார்க்குறவங்க, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா படம் ஓகே தாங்க, நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபேன்ஸு இந்த படம் பெரிய லெவலில் திருப்தி படுத்தலை. பட் அவங்க வந்து என்னென்னா, ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஏகே படம் வருது. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏகே பார்த்தா போதுப்பா, நாங்கள் அடுத்து வந்து குட் பேட் அக்லியில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி அவங்க ஹாப்பி. ஏன்னா படமே ரிலீஸ் ஆகலை, ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு குழப்பத்தில் இருக்கும்போது படம் பார்த்துட்டு அவங்க ஹாப்பி தாங்க. ஆனால் குட் பேட் அக்லிக்கு அஜித் ஃபேன்ஸ் மரண வெயிட்டிங். குட் பேட் அக்லி பற்றி சொல்லுங்கள். குட் பேட் அக்லி பற்றி சொல்கிறதா இருந்தால், படம் வந்து ஆக்சுவலி முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனும் முடிஞ்சு, ஏகே டப்பிங்கும் முடிச்சிட்டாரு, எல்லாமே ரெடி. இப்போதைக்கு எந்த விதமான அப்டேட்டும் கொடுக்காம வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒய் பிகாஸ் விடாமுயற்சி இன்னும் தியேட்டரில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ திடீர்னு குட் பேட் அக்லி அப்டேட் கொடுத்தா தப்பாக போயிடும். அது வந்து இந்த படத்தினுடைய சக்ஸஸை டைல்யூட் பண்ண மாதிரி ஆயிரும். படத்தை ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் அது கன்ஃபார்ம் தான். இன்ஃபேக்ட் ஏப்ரல் 10 வந்து இட்லி கடை தனுஷ் படமும் வருது,
இந்த பக்கம் ஏகேவினுடைய குட் பேட் அக்லியும் வருது. ஆனால் குட் பேட் அக்லி படத்தை பற்றி நான் கேள்விப்பட்டது ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம். இப்போ விடாமச்சு பற்றி பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கத்துறதுக்கான விஷயங்கள் வந்து விடாமச்சில் கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் குட் பேட் அக்லியில் படம் ஆரம்பித்து டைட்டில் கார்டு போட்டு எண்டு கார்டு போட்டு முட்டிக்கிற வரைக்கும் ஃபேன்ஸ் கத்திக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஒரு மறுபடியும் ஒரு மங்காத்தாவை ஒரு 10 மடங்கு பெருசாக எடுத்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஏகே வந்து ரீசன்ட் டைமில் அந்த ஓவர்டு பண்ணுற மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வந்தார். நீங்கள் படங்கள் பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் வித்தியாசமான ட்ரை, சிங்கிள் லொக்கேஷன், துணிவெல்லாம் சிங்கிள் லொக்கேஷன். ஸோ அந்த மாதிரி புது புது ஜேர்னர் ட்ரை பண்ணிருந்தாரு. குட் பேட் அக்லி படத்தினுடைய ஜேர்னர் அப்படின்னு பார்த்தா பக்கா மாஸ் படங்க, பக்கா மாஸ். கடந்த 10 வருஷத்தில் ஏகேவை பார்க்காத ஒரு மாசான படத்தில் பார்க்க போகிறோம். ஒரு பேடியாக தான் நடிக்கிறாரு. பேடியானா அவருடைய ஒரு டானா நடிக்கிறாரு. இப்போ டான் லீலாம் நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, நீங்கள் கொரியன் படங்கள்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டான் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கான ஒரு 3 லுக் இருக்குது படத்தில். யங் லுக்கு, அதுக்கப்புறம் ஒரு டான் ஆனதுக்கப்புறமா இருக்கிற ஒரு மங்காத்தா ஸ்டைலில் ஒரு லுக்கு, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஒரு 50+ லுக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு படம் தான். இது இல்லாமல் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் நிறையா படத்துக்குள்ளே இருக்குது. அதை நம்ம இப்போ ரிவீல் பண்ண வேணாம். குட் பேட் அக்லியை பற்றி சொல்கிறதா இருந்தால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஒரு தரமான சம்பவம் பண்ணும்.